காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா மனசில் இடம் புட்டுச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு சன மூக்குல விரல வைக்கும். தேங்க்யூ. Mama, Pata, Ivata, Pamara, Katesi, Ata, Wanda, Pola, Baruma. I'm sorry, Buddhist, that's not the attitude. Pata, no, darling, I said it all. He was in it, I can have it. Third B. Sherry, third BSc Data Science. Sherry from third BSc AML who got honorable award from third. Vishnugam. Next, Gautam Raj from third BCom CS. Next, Abubakar Siddiq. Santosh K from third BCom CS. Siva Prasad. Next, Nachemai from third BCom BA. Who got next? Sajid MK from third BCom. Next, Praveen Kumar S. தணிக்கையாளர்கள் ஆடிட்டர் சொல்லக்கூடியங்க இந்தியாவில் 2 லட்சத்துக்கு மேலே தேவைப்படுறாங்க. 2 லட்சத்துக்கு மேலே தேவைப்படுறாங்க. வேலை இல்லைன்னு சொல்கிறோம் ஒரு பக்கம். ஆனால் இது மாதிரி படிச்சுட்டு வெளியே வந்தால் 2 லட்சத்துக்கு மேலே வேலைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கணும். எல்லாத்துக்கும் கணக்கு, சின்ன போட்டிகளை வச்சுனா கூட அதுக்கு ஒரு கணக்கு இருக்கணும். சாதாரண ஒரு இனமாக தான் அதுக்கு ஒரு கணக்கு வேணும். நீ யாராக இருந்தாலும் சார்ட்டர் அது ஆடிட்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும், கட்டாயம் அது. அப்போது எல்லோரும் ஆடிட்டர் அதிக அளவில் தேவைப்படுகின்றார்கள். அப்போ இது ஒரு நல்ல கோர்ஸு. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா, ஏன்னா இதுக்கு சொன்னது மாதிரி இந்த கோர்ஸை முடிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆடிட்டர் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. அவங்களுடைய அந்த கையெழுத்துக்கு பெரிய மரியாதை. அவங்க சார்ட்டர் அக்கௌண்ட் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு எல்லா இடத்துக்கும் தேவை, அதை ஒத்துக்குவாங்க. அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கையெழுத்து அந்த ஆடிட் பண்ணி கொடுக்குற ஒரு கையெழுத்து. அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை படிக்கின்றதுக்கு ஒரு எளிமையாக நம்முடைய பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்காங்க. படித்து இப்போ முடிச்சிருக்காங்க, முடிக்க போகிறாங்க, வேற இதில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியான. அதே மாதிரி அந்த சிஏ படிக்கணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கி சாதாரண குழு சேர்ந்த பிள்ளைய படிக்கலாம், படிக்க முடியும். எண்ணம் வர்றதே கஷ்டம். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் அவங்களாம் அந்த கல்லூரியை நம்பி சேர்த்து படித்து வெற்றி பெறுகின்றார்கள். அவங்க இன்னும் அதாவது டெல்லியில் ஆல் இண்டியா அளவில் ஒரு முதலிடத்து பெற்று வருகிறாங்க சொன்னால் அது அவ்வளோ சொல்லுவாங்க. ஆல் இண்டியா அளவில் நீங்கள் நினச்சி பாருங்கள், புதுச்சேரியிலேருந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு அளவுக்கு வராங்கன்னு சொன்னால் எவ்வளோ நமக்கு பெருமை. இப்போ புதுச்சேரிக்கு அப்படிப்பட்ட பெருமை மிக மிக அதிகம். கல்வியால் நம்முடைய புதுச்சேரிக்கு மிகுந்த பெருமை உண்டு. எல்லோரும் படித்தவர்கள், எல்லா பிள்ளைகளும் படித்தவர்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள், படித்து நல்ல பணிக்கு செல்கின்றார்கள். அப்படி ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. தனியார் கல்லூரிகள், தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் அனைத்திலும் யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் 12வது படிச்சிட்டோம், கல்லூரிக்கு எப்படி போக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இடம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா பிள்ளைகளுக்கும் கல்லூரி சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போது படிக்கிறதுக்கு மிக சிரமம், வெளியே சென்று தான் படிக்கணும். அதுதான் சொன்னாங்க, சுட்டி காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய புதுச்சேரி நடந்து செல்கின்ற தூரத்தில் எல்லா கல்லூரிகளும் இருக்கின்றது. எல்லா பிரிவு பட்டத்தினை பெறுகின்ற கல்லூரிகள் இருக்கின்றது.